வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வெஜிடபிள் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து சீரக சம்பா அரிசி வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். இப்போ நம்ம 1.5 கிளாஸ் அரிசி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வந்து ஊற்றிட்டு கழுவிடலாம். கழுவிட்டு 2000 முறை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது நம்ம வந்து தாளிக்கும் போது காய்கறிங்க, வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்ட பிறகு தாளிக்கும் போது தான் இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் அரிசியில். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு 4 லவங்கம், 4 பட்டை, 3 ஏலக்காங்க போட்டுக்கோங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கெல்லாம் பொரிஞ்ச பிறகு நான் வந்து தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தாக்கா 2 அரிஞ்சுக்கோங்க, இல்லை 3 அரிஞ்சுக்கோங்க. சின்னதாக இருந்தாக்கா தக்காளி ஒரு பெரிய தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா. இப்போ நம்ம வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி இருக்குது வெங்காயம். இந்த டைமில் நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வந்து ஒரு கைப்பொடி கொத்தமல்லி போட்டுக்கலாம், பொடி புதினா போட்டுக்கலாம். இப்போ இதிலே நல்லா கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு இதிலே நம்ம வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதிலே மிளகாத்தூள் வதக்கினோம்னா கொஞ்சம் சாப்பாடு வந்து கலர்ஃபுல்லாக வரும். நெய் வேணும்னா கூட போட்டுக்கலாம் நீங்கள். சிலருங்களுக்கு பசங்களுக்கு நெய் பிடிக்காது, சிலருங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டங்க. தக்காளி வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க. மசாலாலாம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிரேவியாக ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கணுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோன்னா அதை கொஞ்சம் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரையும். இஞ்சி பூண்டு போட்டோன்னு நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து பீன்ஸு ஒரு 5-6 பீன்ஸு அரிஞ்சு வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கோங்க. கேரட் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன், இது போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 1 அரிஞ்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா நம்ம 1 நிமிஷம் இதில் வதக்கிட்டோம். வதங்கின பிறகு ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தயிர் போட்டோன்னா நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம சரிசமமாக தண்ணி ஊற்றணுன்னா சாதம் குழஞ்சிடும். குழம்பு வேணும்னாக்கா நீங்கள் சரிசமமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேறன்னு வேணும்னா அரிசிக்கு 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டங்க. இதை பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் நல்லா கொதிக்குது. நம்ம இந்த டைமில் நம்ம அரிசி
கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு இப்படி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், மூடி போட்டு எடுத்தோடனே சாதம் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது. இப்போ இதை நம்ம கல்லாரி விடுவோம். கல்லாரி விட்டுட்டு இதிலே நம்ம பாதி எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம். சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சர்க்கரை ஏன் போடுறோம்னாக்கா நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறோம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாப்பாடு. இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு போதுங்க. இந்த அளவுக்கு போதும். நம்ம தம்மில் போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். விசிலெல்லாம் விட வேணாங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம தம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு திரும்ப 5 நிமிஷம் எடுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் தம்மிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து எடுங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ எடுக்கிறேங்க நான். இங்கே பாருங்கள், நல்லா சாதம் நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இது நம்ம சீக்கிரமாக சட்டுன்னு செய்திடலாங்க. லஞ்சுக்கு பசங்களுக்கு லஞ்சு செய்து கொடுத்து அனுப்பலாம், ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். வெஜிடபிள் சாதம் சீரக சம்பா அரிசியில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தால் உங்கள் வீட்டிலே நீங்கள் செய்து பாருங்கள். இது நம்ம குருமா கூட வச்சு சாப்பிட்லாம். தயிர் பச்சடி, முட்டை இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.